இன்னொன்று நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, போக்சோங்கிறது சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த விஷயத்த கேட்டுக்கோங்க, நண்பர்களும் நம்பிகளும் இந்த விஷயத்த கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, 17 வயதிலிருந்து அதுக்கு கீழுள்ள சகோதரிகளை ஏதாவது சகோதரன் லவ் பண்ணா, ஓகே, லவ்ங்கிறது நல்லது தான். ஓகே, நான் சொல்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் உங்களை வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க, இது சரி இது தவறுலாம் சொல்ல மாட்டேன். காதல் அன்புங்கிறது அவங்கவுங்களுக்கு உள்ளது. ஆனா சட்டத்தை சொல்றேன். 17 வயதுக்கு கீழ் உள்ள பெண்களை ஏதாவது பசங்க லவ் பண்ணி, ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க ஸ்டேஷன்ல போய் அந்த பையன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பதிவு பண்ணா போதும், உடனடியாக போக்சோ அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்துல இந்த 17 வயதுக்கு கீழே 17 வயசுக்கு கீழே உள்ள பெண்களை தொட்டா கூட, அதாவது கையை பிடிச்சி இங்க இழுத்து விட்டா கூட, அது நல்ல காரியத்துக்காக இருந்தா கூட, யாராவது போய் இந்த கையை பிடிச்சி இவர் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது கேஸ் கொடுத்தா, அது எஃப்ஐஆர் ஆனா உடனே போக்சோ பதிவு பண்ணப்படுகிறது. இதே மாதிரி குழந்தைகள் நாசம் பண்ணவங்களுக்கும் பதிவு பண்ணப்படுகிறது. இப்படி பதிவு பண்ணப்பட்டா, ஒருவேளை நீ சொல்லுவ காதல் தானே பண்ணோம் அப்படின்னு, அந்த பொண்ணே போய் இல்ல நாங்க காதல் பண்ணோம் ஆனா ஒரு தப்பும் பண்ணலன்னு சொன்னா கூட, அந்த அம்மா அப்பாவை மாறி, அந்த பொண்ணோட அம்மா அப்பாவே மனம் மாறி போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ணா கூட பதியப்பட்ட போக்சோ தான். அதுக்கு பிறகு அது கவர்மெண்டோடையது. மற்ற கேஸை மாதிரி போய் எஃப்ஐஆரை வந்து நாங்கள் வந்து வாபஸ் வாங்குறோம் அப்படின்னோடனே வாபஸ் வாங்கவே முடியாது. கேஸ் பதியப்பட்டது தான் விசாரணைக்கு வந்து அதுக்கு தண்டனை வழங்கப்பட்டே ஆகும். அதுக்கான தண்டனை வழங்கப்பட்டே ஆகும். கையை பிடிச்சி இழுத்துனா அந்த போக்சோல அதுக்கு என்ன வகையான தண்டனை இருக்கோ அதை கொடுத்துட்றாங்க. அதை விட முக்கியமா 45 நாட்கள் நீ ஜெயிலுக்குள்ள இருந்தே ஆகணும். அது போக இந்த 45 நாட்கள்ல போக்சோ பதிவு பண்ணப்பட்டவங்களுக்கு மேக்சிமம் குண்டாஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கம் பதிவு பண்ணப்படுது. அப்படி பதிவு பண்ணப்பட்டா 100 நாட்கள் குறைஞ்சது நீ உள்ள இருந்தாகணும். அந்த குண்டாஸுங்கிறத உடைச்சு வெளியே வந்து அதுக்கு பிறகுதான் உனக்கு பெயில் கிடைச்சி நீ வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நாங்கள் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஓட வேண்டியது இருக்கும். இதை சகோதரர்களும் புரிஞ்சுக்கோங்க, சகோதரிகளும் புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 17 வயது 15 வயது கீழிருந்து காதல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்கள் வந்து தப்பித்தவறி அந்த பையன் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த பையனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதாக மாறிடும். இன்னைக்கு நான் அங்கே ஜெயிலில் இருக்கும்போது 2-3 பசங்களை பார்த்தேன். ஒரு பையன் 23 வயது பையன், அந்த பையன் காதல் பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு 2-3 தடவை வீட்டுக்கு பக்கம்தான் போயிருக்கான். வெளியே ஊர்ல இருந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கான். இந்த பையன் பார்க்க வந்தது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போய் பிடிச்சி கேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 100 நாளா உள்ள இருக்கான். ஏன்னா பெயில் கிடைக்காது. போக்சோக்கு 45 நாளைக்கு குறைஞ்சி பெயில் கிடைக்காது, நினைச்சாலும் கிடைக்காது போக்சோ அப்படிங்கிற அந்த வழக்கு. அது போக சிறுமிகள் யாரையாவது இல்ல சிறுவர்கள் யாரையாவது நாசம் பண்ண மோசமான குற்றவாளிகளுக்கும் அந்த போக்சோ பதிவு பண்ணப்படுது. நான் அவேர் பண்ண விரும்புறது, நான் சொல்ல விரும்புறது வந்து சகோதரிகளும் சகோதரர்களும் பாதுகாப்பா இருங்க. இந்த மாதிரி கேசஸ் எதுவும் உங்க மேல பதிவு பண்ணப்பட்டுறாம. ஏன்னா நம்ம வந்து 17 வயது கீழ் உள்ள சகோதரிகள் இருப்பாங்க. அவங்க வந்து லவ் பண்ற பையன் கூட வெளியே போவாங்க. இதை கூட நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து போய் இவன் கூட்டு போயிட்டான் இப்படி போயிருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியே போக்சோ பதிவு பண்ணப்படுது. அந்த பையனை தூக்கி 45 நாள் ரிமாண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இடையில ஏதாவது பிரச்சனை பெருசா இருக்குன்னா அவன் மேல குண்டாஸ் பதிவு பண்ணப்படுது. 100 நாள் அவன் உள்ள இருக்க வேண்டிய நிலைமை உண்டாகுது. இப்படி இந்த போக்சோ அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு கேஸா இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு கேஸ் போக்சோ பதியப்பட்டுட்டு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த குடும்பத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை கவர்மெண்ட் எடுத்துரும். அதை விசாரிச்சு அவங்க கொடுக்குற தண்டனையை இவன் ஏத்துக்கிட்டே ஆக வேண்டிய நிலைமைக்கு உண்டாகும். அதுல நான் செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தா மட்டும்தான் இவன் தப்பிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால பத்திரமா இருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.